2026 இந்த ஒரு ஆண்டை நம்ம ஒரு அரசியலுக்கான ஆண்டுங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போதுங்க எலெக்ஷன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த 2025 நமக்கு பல விசித்திரமான பல விஷயங்களை கொடுத்துருக்கு. ஏன் ஒரு பிரமிப்பான, ஒரு ஆச்சரியமான, இன்னும் சொல்ல போனா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆண்டா இந்த ஆண்டு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி உக்ரைன் ரஷ்யா போர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதே நிலைமை இந்தியாவில் இப்போ வரப்போதா எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கிட்டு தாங்க இருக்கு. பகல்காம் தாக்குதல், இந்த ஒரு விஷயத்தை நம்ம யாராலையும் மறந்துருக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் இந்தியாவே உலுக்கி போட்டிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணுமே. காஷ்மீர்ல ஏப்ரல் 22 பகல்காம்ல ஒரு பயங்கரமான தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலோட தாக்கம் இதுவரைக்கும் இந்தியாவில் இன்னும் குறையல அப்படிதான் சொல்லி ஆகணுமே. இதுக்கு பதிலடியா என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனைக்கு அடிப்படை இருந்த ஒரு நாடு தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு அந்த நாட்டுக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை இன்னமும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நாடும் சும்மா இல்லைங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க இப்படியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இதுக்கு இடையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம நாட்டோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும், நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவங்க தலைமையில ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த தாக்குதல் நடந்த பிறகு இப்போ நடந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, நாளைக்கு இந்தியா முழுக்க ஒரு போர் ஒத்திகை நடக்க போகுது அப்படின்னு. இந்த போர் ஒத்திகை நடக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இந்த போர் ஒத்திகை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர் வருது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ்லாம் அவங்க தயாரில் தான் இருப்பாங்க. இப்போ மக்கள் இந்த போர்க்காலத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஒரு பயிற்சி அளிக்கிற விதமாக தான் இந்த போர் ஒத்திகை பார்க்கப்படுது. சரி, இந்த போர் ஒத்திகை இப்போதான் ஃபர்ஸ்ட் இந்தியா நடத்தப்படுதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிதான் சொல்லி ஆகணுமே. இதுக்கு முன்னாடி 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும்போது இந்த ஒரு போர் ஒத்திகை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போதான், அதாவது நாளைக்கு தான் இந்த போர் ஒத்திகை நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த போர் ஒத்திகை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உள்துறை அமைச்சங்க இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதிரி நாட்டுக்கும் நமக்கு ஒரு போர் வருதுப்பா அப்படின்னு பார்த்தா வான் வழியா தான் ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்துவாங்க. அப்படி வான் வழியா வரும்போது குண்டுகளை வீசிக்கிட்டே வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு சைலண்ட் ஒலி ஒலிக்கணும் இந்தியாவில். அந்த ஒலி, அந்த சவுண்டு வந்த உடனே பொதுமக்கள்லாம் தயாரா இருக்கணும். அவங்க எங்க இருந்தாலும் சரி, ஷாப்பிங் மால் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, பிளே கிரவுண்ட் எங்க இருந்தாலும் பாதுகாப்பான இடத்துக்கு உடனே போயிடணும். அதுக்கு அந்த சைலண்ட் ஒலி ஒலிக்குதா அப்படின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கால ஜென்ரேஷனுக்கு போர் அப்படின்னாலே படத்துல பார்த்துருப்பாங்க, வெப்சீரிஸ்ல பார்த்துருப்பாங்க, யூடியூப், இப்படி வெறும் பார்க்குற ஒரு விதமாக தான் அவங்க பார்த்துருப்பாங்களே தவிர நேரடியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கால ஜென்ரேஷனுக்கு இந்த போர்னாலே ஒரு புதுசு தான். அப்போது அப்படிப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பொதுமக்களுக்கெல்லாம் போர்னா என்ன, அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்கூல் காலேஜில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ போர் நடக்குதுப்பா அப்படின்னா வான் வழியாக தான் தாக்குதல் நடத்துவாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட், அதாவது வான் வழியாக தான் முதல்ல தாக்குதல் நடத்துவாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மின்சாரத்தை துண்டிச்சிருவாங்க. அப்போதான் இருட்டாயிரும். அப்போ எதிரி படையால இங்க என்ன நடக்குது அப்படின்னு சரியா பார்க்க முடியாது. அதனால மின்சாரம் துண்டிச்சிருவாங்க. இப்படி ஒரு சில இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட விட்டுட்டாலும் அந்தந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஜன்னல் திறந்து அதெல்லாம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ சில ஜன்னல்லாம் கிளாஸ்ல இருக்கும். அப்போ அந்த கிளாஸ் ஜன்னலாக இருந்துச்சுன்னா அந்த ஜன்னல்ல ஒரு வெள்ளை பூரையை போட்டு மூடிடுங்க அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா இப்போ போர் நடக்குதுப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிள்ளைகளை பார்க்கணும், ஐயோ நம்ம அம்மா அப்பா அங்கே இருப்பாங்களே, ஐயோ நம்மளோட மனைவி அங்கே இருப்பாங்க, அப்படி பார்க்கணும்னு சொல்லி ஒரு கோபத்திலையோ இல்லை ஒரு வேகத்திலும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம். அதை சொல்லுவாங்களே, அதாவது கோபக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு. அப்படி ஒரு கோபத்திலையோ ஒரு வேகத்திலும் என்ன பண்ணோம்னா, என்ன பண்றோம்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோம். அப்பதான் வேகமாக கார் எடுப்போம், பைக் எடுப்போம். அப்போ இதன் காரணமாக விபத்துகள் ஏற்படும். அதுவும் கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறத்திலும் சரி, இது வேறுபட்ட விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதாவது போர்க்காலத்துல விபத்துகள் ஏற்படாம எப்படி பார்த்துக்கணும், அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா ஒரு போர் நடக்குதுப்பா அப்படின்னா எதிரி ராணுவம் ஃபர்ஸ்ட் குறி வைக்கிற இடம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ஃபேக்டரி, அப்புறம் மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த ஆலைகள், அப்புறம் டெலிவிஷன், அப்புறம் டெக்னாலஜி, இது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில தான் அவங்க ஃபர்ஸ்ட் குறி வைப்பாங்களே. அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற தொழிற்சாலைகளாம் பாதுகாக்கணும். இப்போ ஒரு ராணுவ படை உள்ள வருதுப்பா, அவங்க இந்த இடத்த அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் எங்க இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க.
அவங்க வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் மறைச்சு வச்சிடணும். நீங்க கேட்கலாம், என்னங்க முழு பூசணிக்காய் எப்படிங்க சாப்பாட்டில் மறைக்க முடியும் அப்படின்னு. அதுக்காக தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மரம் செடி இது மாதிரி போர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போரை வந்து அந்த ஃபேக்ட்ல மூடி வச்சுக்கிறது நல்லது. அப்படி மூடி வச்சிங்கன்னா வர ராணுவ படையும் விமானப்படையும் இங்க இந்த இடத்துல வந்து இந்த ஃபேக்ட்ரி இல்லைன்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா என்னத்தான் தயார் நிலையே எல்லாமே உஷாரா இருந்தாலும் விபத்துகள் ஏற்படும். அப்படி விபத்துகள் ஏற்படும் போது கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கான பயிற்சிகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் போர் ஒத்திகை அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியுது, அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருவதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருதுப்பா, இதுல பாதிக்கப்பட போகுது யாரு? பாகிஸ்தான் மட்டுமா இல்ல இந்தியா மட்டுமா? கிடையவே கிடையாது. ரெண்டு நாடுமே பாதிக்கப்படும். இந்திய மக்களும் பாதிக்கப்படுவாங்க, பாகிஸ்தான் நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த போர் எதுக்காக வருது? பகல்காம் நடந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து பதிலடி தரணும் அப்படின்னு. ஆனா இந்த தாக்குதலுக்கு அடிப்படையா இருந்தது ஒரு நாட்டு கவர்மெண்டா ஒரு நாடா? நீங்க கேட்கலாம், பா ரெண்டுமே ஒண்ணு தானப்பா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் நாடு தான் காரணம் நம்ம சொல்றோம். ஆனா அந்த நாடு காரணம் கிடையாதுங்க, அந்த கவர்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட் தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்ப அந்த கவர்மெண்ட் தான் நம்ம தக்க பதிலடி தரணுமே தவிர இந்த போரால நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இப்ப நம்ம இந்திய நாடு கவர்மெண்டே சொல்றாங்களே என்னன்னு, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாது அப்படின்னு. இந்த போரால பாகிஸ்தான் நாட்டு கவர்மெண்ட்டையும் தாண்டி பாகிஸ்தான் நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவாங்க, இந்திய மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த போரால பாதிக்கப்பட போவது யார்? தீவிரவாதிகளா, நாட்டு மக்களா, இல்ல கவர்மெண்டா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.